வகையில சின்னத்திரை மூலியமா அறிமுகமாகி வெள்ளித்திரையில இவர் இல்லாத படங்களே பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்க யோகி பாபு அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவருடைய உண்மையான நேம் பாபு. இவர் மார்ச் 21, 1985 வில்லூர் மாவட்டத்துல இருக்க வாழப்பந்தல்ல தான் பிறந்திருக்காரு. பெரம்பத்தூர்ல இருக்க JJ உயர்நிலை பள்ளியில தான் படிச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இவருடைய ஹேர் ஸ்டைல் இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருந்திருக்கு. அப்போ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ பாக்குறதுக்கு சத்ய சாய் பாபா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை எல்லாருமே பாபா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே 2 குறிக்கோளோட இருந்திருக்காரு. ஒண்ணு, இவங்களுடைய அப்பா ஆர்மில இருந்ததுனால இவரும் ஆர்மில சேர்ந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்திருக்கு. இன்னொன்னு, இவர் ஃபுட்பால்ல ஸ்டேட் பிளேயரா இருந்ததுனால ஃபுட்பால்லயே நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவர் ரொம்பவே நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்ததுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாச்சு நம்ம ஆர்மில ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அப்ப அவருடைய முயற்சி எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆசைப்பட்ட கனவை அடையவும் முடியாம சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி, சென்னைக்கு போனா கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்கும், அது மூலியமா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இவருடைய ஃப்ரெண்ட் பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் பார்க்க சென்னையில இருக்க லொல்லு சபா நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. இவருடைய தோற்றத்தை பார்த்து அந்த லொல்லு சபாவுடைய டைரக்டர் நீ ஏன்பா இதுல நடிக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரும் பரவாயில்ல நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஷோல எந்த ஒரு டயலாக்குமே இவருக்கு இல்லாம கூட்டத்துல ஒருத்தனாதான் நடிச்சிருக்காரு. சரி, நம்ம இப்படியே இருந்தா எப்படி, நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக சினிமால வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிருக்காரு. கோடம்பாக்கத்துல இவர் வாய்ப்பு தேடி அலையாத இடமே இல்ல. ஒரு கட்டத்துல இவருடைய தோற்றத்தை பார்த்து கேட்டுக்குள்ள கூட இவரை விடவே மாட்டாங்களாம். வாட்ச்மேன் எல்லாம் இவரை துரத்தி விடுவாங்களாம். இவருடைய தோற்றத்தினால அப்போ இவரை சக மனுஷனா கூட யாரும் மதிக்கவே இல்லையா. அந்த சமயத்துல இவர் ரொம்பவே மனமுடைஞ்சிருக்காரு. அப்பதான் இவருடைய தோற்றத்தை பார்க்காம இவருக்குள்ள இருக்க திறமையை பார்த்திருக்காரு டைரக்டர் அமீர் அவர்கள். ஆமாங்க, 5 வருஷம் இவருடைய போராட்டத்துக்கு அப்புறம் 2009 அமீர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான யோகி இந்த படத்து மூலியமா தான் தமிழ் சினிமால அறிமுகமாயிருக்காரு யோகி பாபு. அதனாலதான் பாபு அப்படின்ட்டு இவருடைய பேருக்கு முன்னாடி யோகி அப்படின்ற ஒரு அடைமொழியும் வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவர் கூட்டத்துல ஒருத்தனா பல படங்கள் பண்ணிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் 2014 மான் கராத்தே அப்படின்ற படத்து மூலியமா ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு. அந்த சின்ன ரோல் மூலியமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சிட்டாரு. யாருப்பா இவன், செமையா நடிக்கிறான், பெர்ஃபார்மன்ஸ பின்னி படம் எடுக்கிறானே அப்படின்ட்டு இவரை எல்லாருமே சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் இவருக்கு யாம் இருக்க பயமே அப்படின்ற படத்து மூலியமா வாய்ப்பு திரும்பவும் கிடைச்சது. அதுல பண்ணி மூஞ்சி வாயா இந்த கேரக்டர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரீச்சை கொடுத்திருக்கு இவருக்கு. அதுக்கப்புறம் யோகி பாபு அப்படின்ட்டு இவருடைய நேமை விட பண்ணி மூஞ்சி வாயா அப்படின்ற கேரக்டர் நேம் தான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சது. எந்த தோற்றத்து மூலியமா இவருக்கு பட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காம இருந்ததோ அதே தோற்றத்து மூலியமா தான் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. ஆமாங்க, விஜய் சேதுபதி, அஜித் இப்படி பல டாப் ஹீரோஸ் கூட தான் இவர் இணைஞ்சு நடிக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா கோலமாவு கோகில படத்துல எனக்கு இப்போ கல்யாண வயசு வந்துடுச்சு இந்த சாங் மூலமா லேடி சூப்பர் ஸ்டார் கூட இணைஞ்சு நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவருடைய லெவல் வேற லெவல்ல மாறிடுச்சுன்னே சொல்லலாங்க. இந்த சாங்குக்கு அப்புறம் உங்களுக்கு எப்ப யோகி பாபு மேரேஜ் அப்படின்ட்டு மிகப்பெரிய டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில பார்க்கவி அப்படின்றவங்க இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் ரொம்ப சிம்பிளாவே கோயில்ல பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து இப்ப அவருக்கு ரிசப்ஷனும் வைக்க போறாங்க. அது எல்லாத்துக்குமே இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு யோகி பாபு. இப்படி கூட்டத்துல ஒருவனா இவருடைய கெரியரை ஆரம்பிச்சு இப்ப இவர் இல்லாத ஒரு படங்களும் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு தனி ஒருவனா வளர்ந்து நிற்கிறாரு யோகி பாபு அவர்கள். திறமைகளுக்கு என்னைக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அதை தன்னம்பிக்கையோட எதிர்த்து போராடினா மட்டும்தான் வெற்றி நிச்சயம் அப்படின்றதுக்கு உதாரணமா இப்ப வளம் வந்துட்டு இருக்காரு நம்ம யோகி பாபு அவர்கள். சோ நீங்க வெற்றி அடைய இது போல சில தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்து எரிஞ்சிட்டு உங்களுடைய வழியில நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சினிமா துறையில தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்க யோகி பாபு அவர்களை உங்க எல்லாருக்குமே எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.